ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்ரீகாந்த் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, டயபெட்டிஸ்னால் என்ன, டயபெட்டிஸ் எதனால் வருது, டயபெட்டிஸ் தடுக்கிறதுக்கான வழிகள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டயபெட்டிஸ்னால் என்னென்னா சர்க்கரை வியாதி, அதாவது நீரிழிவு நோயின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எதனால் ஏற்படுதுன்னா, நம்ம சாப்பிட்ற நம்ம ஃபுட்டு எடுத்துக்கிறோம். நம்ம ஃபுட்டு எடுத்துகிட்டு என்ன ஆகும்னா, நம்முடைய ஃபுட்டு டைஜஷன் அதாவது செரிமானம் ஆகிட்டு அது என்ன ஆகும்னா அது அந்த எனர்ஜியாக, அதாவது குளுக்கோஸாக மாறி அது எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி நம்ம ரத்தத்தில் கலக்கும். அந்த மாதிரி ரத்தத்தில் கலக்கும்போது என்ன ஆகும்னா, இன்சுலின்னு ஒரு ஹார்மோன் நம்முடைய கணையத்தில் சுரக்கும். பேங்க்ரியாஸில் இன்சுலின் ஹார்மோன் சுரக்கும். அந்த ஹார்மோன் இந்த குளுக்கோஸ் லெவலை ரெகுலேட் பண்ணும், அதாவது கண்ட்ரோல் பண்ணும். அதாவது நீங்கள் ஒருவேளை அதிகமாக சர்க்கரை ஸ்வீட் அதுமாதிரி சாப்பிடும்போது அந்த சுகர் அதிகமாகாமல் அந்த இன்சுலின் ஹார்மோன் நார்மலாக்கும். அதேமாதிரி நீங்கள் எதுவும் சாப்பிடாமல் இருந்து நீங்கள் சரியாக எதுவுமே ஃபுட்டு எதுவுமே எடுக்காமல் உங்களுக்கு மயக்கமாக போகிற லோ சுகர் மாதிரி ஆகிற டைமில் இந்த இன்சுலின் ஹார்மோன் அந்த லோ சுகர்லேருந்து நார்மலாக இந்த இன்சுலின் ஹார்மோன் ஹெல்ப் பண்ணும். இந்த இன்சுலின் ஹார்மோன் சரியாக சுரக்காதனால தான் நம்மளுக்கு டயபெட்டிஸ் ஏற்படுது. இந்த டயபெட்டிஸ் பார்த்திங்கன்னா 2 வகையாக இது பண்ணுது, டைப் 1 அண்ட் டைப் 2. டைப் 1 டயபெட்டிஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிறவிலேருந்தே இந்த இன்சுலின் ஹார்மோன் சரியாக சுரக்காது. அதனால் அவங்க என்ன பண்ணால் லைஃப் லாங் இன்சுலின் எடுத்தே ஆகணும். அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறது தான் டைப் 1 டயபெட்டிஸ். டைப் 2 டயபெட்டிஸ்னால் அது லைஃப் ஸ்டைல்னால் ஏற்படுறது. அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் சரியான சாப்பாடு எடுத்துக்காமல், அதாவது நீங்கள் அதிகமாக ஸ்வீட் அதிகமாக எடுக்கிறதுனால, அதிகமாக மாவு சத்து பொருட்கள் எடுக்கிறதுனால, இதனால் டைப் 2 டயபெட்டிஸ் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுவும் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் சரியான எக்ஸசைஸ், அதாவது நீங்கள் சரியான உடற்பயிற்சி அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல், அதாவது உங்களுக்கு ஃபிசிக்கல் ஒர்க்கே அதிகமாக ரொம்ப இல்லாமல், நிறைய பேர் இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு இந்த டயபெட்டிஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த டயபெட்டிஸ் நம்ம இது சரியான தீர்வு இருக்குன்னா கண்டிப்பாக இருக்குது. டைப் 1 டயபெட்டிஸ் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அது நம்ம லைஃப் லாங் இன்சுலின் எடுத்தே ஆகணும். பட் டைப் 2 டயபெட்டிஸை நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம், அதை கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். அதுக்கான வழிமுறைகள் என்னென்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.